strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 4th T20 at பூனே நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல இந்தியா 15 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி சீரீஸையும் 3-1 தட்டி தூக்கிட்டாங்க. ஸ்டில் 1 match to go in மும்பை. அது வந்து ஒரு டெட் ரப்பரா தான் இருக்க போகுது. பட் ஸ்டில் இந்த ஒரு சீரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிஜமாவே சூப்பரா போச்சுங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா செம்ம க்ளோஸா போச்சு. பட் எண்ட் ஆஃப் தி டே இந்தியா கேம் விக்டோரியஸ், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் சூரியகுமார் யாதவ் அனதர் சீரீஸ் வின். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் T20 டீம் மட்டும் தொக்கா தனியா தெரியுறாங்கன்னு என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். புரியுது உங்களுக்கு? ODI டீம் எடுத்துக்கோங்க, இல்ல டெஸ்ட் டீம் எடுத்துக்கோங்க, ரீசெண்ட் டைம்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க. பட் இந்த T20 குரூப் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க மட்டும் பாத்தீங்கன்னா செப்பரேட்டடா தெரியுறாங்க, சக்சஸ்ஃபுல்லா ஆக்சுவலா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. நிஜமாவே அவங்களுக்கு நம்ம ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். பட் அட் த சேம் டைம் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபிளாஸ் இருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் இந்தியன் T20 டீம் கிட்டையும். இன்னைக்கு வேணா பைலேட்டரல் சீரிஸ் வந்து பயங்கரமா வின் பண்ணலாம். ஆனா நாளைக்கு வந்து ஒரு T20 வேர்ல்டு கப் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சர்டைன் அப்ரோச் அங்க கிளிக் ஆகுமா அப்படின்றத நம்ம நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கன்கஷன். ஆக்சுவலா அதுதான் இப்ப பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா சிவம் துபே லாஸ்ட் ஓவர்ல ஹெல்மெட்ல அடி வாங்கினார் பேட்டிங் ஆடும்போது, கரெக்டா? சோ அவருக்கு கன்கஷனா வந்து பாத்தீங்கன்னா அஷித் ராணா உள்ள வந்தாரு. உள்ள வந்து சூப்பரா போலிங் போட்டு 3 wickets எடுத்து இந்தியாவை மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாருன்னு தான் உண்மையா நம்ம சொல்லி ஆகணும். அது அவரோட டெபியூ மேட்ச். அவரு செமையா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவருக்கு நம்ம சல்யூட்டை போட்டு போயிட்டே இருப்போம். அந்த மனுஷனை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. எப்படா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு போல இருக்கு. கிடைச்ச உடனே செமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஓகே, பட் கன்கஷன் இந்த பர்சனுக்கு இந்த பர்சன் எடுத்தாங்களே, அது கரெக்டா அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இட்ஸ் நாட் ரைட். அது நான் கண்டிப்பா ஒத்துப்பேன். ஏன்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, சிவம் துபேக்கு அர்ஷித் ராணாவை ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா? சத்தியமா மேட்சே கிடையாது இல்லைங்க. ஏன்னா சிவம் துபே மாதிரி பேட்டிங் எபிலிட்டியும் அர்ஷித் ராணா கிட்ட கிடையாது. அர்ஷித் ராணா கிட்ட இருக்கிற போலிங் எபிலிட்டியும் சிவம் துபே கிடையாது. ஸோ ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி அது ஒன்னா மேட்ச் ஆவாங்கன்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு சிவம் துபே வந்து சின்ஸ் கன்கஷன் போனதுனால அவருக்கு கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் அங்க ஸ்குவாட்ல இருக்கிறது ரமன்தீப் சிங். ஏன்னா அவரும் கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டர் அண்ட் சிவம் துபே மாதிரியும் அவரும் போலிங் போடுவாரு. ஸோ அவர் தான் ஆக்சுவலா கரெக்டான மேட்ச். ஆனா எப்படி ஹர்ஷித் ராணா கன்கஷன் உள்ள வந்தாருன்றது எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு, டு பி வெரி ஆனஸ்ட். நம்ம நிறைய சொல்லலாம். சரி, நானும் ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன் தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் இப்ப நடந்த அந்த கன்கஷன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபேரா இல்ல. இது வந்து கொஞ்சம் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா போயிடுச்சுன்ற ஒரு விஷயத்த நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு முட்டு கொடுக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு டக்குன்னு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை இங்கிலாந்துக்கு கர்மா அடிக்குதோ. ஏன்னா 2019 வேர்ல்ட் கப்ல யார் அதிகமா 4 அடிச்சா அதை வச்சு ICC டிசைட் பண்ணி வேர்ல்டு கப் கொடுத்தாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் வந்து நிஜமாவே நாட் ஃபேர் திங் இன்னி வரைக்குமே. இது எப்படி ஃபேர் இல்லையோ அதுவும் தான் ஃபேர் இல்ல. சோ கண்டிப்பா அந்த வேர்ல்டு கப்பும் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கொடுத்தது ரொம்ப ஃபேரே இல்லடா, வேற மாதிரி யோசிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு, கரெக்டா? அதே மாதிரி இந்த மேட்சும் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஹர்ஷித் ராணாவை சிவம் துபேக்கு கன்கஷனா எடுத்துட்டு வந்தது நாட் ஃபேர் அட் ஆல். அதை நான் கண்டிப்பா ஒத்துப்பேன். அதுல ஒண்ணுமே டவுட்ஸே கிடையாது. சோ கண்டிப்பா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு அக்லி வின் தான் நம்ம சொல்ல முடியும். புரியுதா? எண்ட் ஆஃப் த டே இந்தியா ஆக்சுவலா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நல்ல ஒரு கம்பேக் ஆனாங்க, எல்லாமே பண்ணாங்க. அதுக்கு நம்ம கிரெடிட் கொடுப்போம். இந்த பாயிண்ட்டை பேசி முடிச்சுட்டு நம்ம வந்து மேட்சை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எதை சொதப்பினாங்க, எதை சூப்பரா பண்ணாங்க, நல்லா கம்பேக் ஆனாங்க வின் பண்றதுக்கு, அதெல்லாம் இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லதான் போறோம். பட் இந்த கன்கஷன் விஷயத்த மட்டும் டெஃபினட்டா நம்ம ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். இட் வாஸ் நாட் ஃபேர். ஸோ அம்பையர்ஸை தான் நான் பிளேம் பண்ணுவேன். ICC ஒரு ரூலை போட்டிருக்காங்க, அதுல இருக்கிற ஒரு ஓட்டையை தான் இன்னைக்கு இந்தியா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ஸோ யாரா இருந்தாலும் சட்டத்துல இருக்க ஓட்டையை யூஸ் பண்ணி தானே உள்ள வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்தியா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா ICC இதுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு ரூல்ஸை செட் பண்ணணும். கரெக்டான வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட், இந்த பிளேயருக்கு இந்த பிளேயர் தான்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு நடந்திருக்கு. ரவீந்திர ஜடேஜா 2020 ஆஸ்திரேலியாவோட ஒரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 44 அடிச்சிருப்பாரு. ஓகே, அதுக்கப்புறம் அவருக்கு ஹெல்மெட்ல அடிபட்டுரும். அவருக்கு கன்கஷனா வந்து சஹல் வருவார். சஹல் வந்து செமையா போலிங் போடுவார் அந்த மேட்ச்ல. அதாவது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஜடேஜா வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆல்ரவுண்டரா இருந்தாலுமே ஒரு ஸ்பின் போலர். அவருக்கு வந்து சஹல் ஒரு ஸ்பின் போலர் எடுத்துட்டு வந்தாங்க. ஏதோ ஓரளவுக்கு மேட்சிங்கா இருந்துச்சு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாவே மேட்சிங் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அர்ஷித் ராணா இன்னும் T20 டெபியூ கூட பண்ணல. அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா எப்படி அவரை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி சில ரிப்போர்ட்ஸ்ல படிச்ச அந்த மெக்லம் வாஸ் நாட் ஹாப்பி. அண்ட் அட் த சேம் டைம் ஜாஸ் பட்லரும் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச்ல அவரோட ஆதங்கத்தை சொல்லியிருப்பாரு. ஸோ அதையும் நான் கேள்விப்பட்டேன். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா யாரா இருந்தாலுமே இன்னைக்கு இங்கிலாந்துக்கு இது நடந்ததுனாலும் நம்ம எல்லாருமே அந்த கேள்விகள் கேட்டிருப்போம், நிறைய பேர் கேட்டிருப்போம். ஓகே, பட் எனக்கு என்ன ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா, நிறைய இந்தியன்ஸ்க்கு ஆக்சுவலா இந்த பாயிண்ட் புரிஞ்சிருக்கு. இந்தியன் கிரிக்கெட் ஃபேனா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இட் வாஸ் நாட் ஃபேர்னு கரெக்டா பேசுறாங்க. ஸோ அது எனக்கு ஆக்சுவலா பிடிச்சிருக்காப்பா. ஸோ கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு சில விஷயம் கரெக்ட் தப்புன்னு எது புரியுதுன்றது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே முட்டு கொடுக்க முடியாது. நீங்க நம்ம டீம் வின் பண்ணிடுச்சுன்றதுக்காக வந்து எவ்ரி திங் இஸ் ரைட்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த ஆங்கிள் டெஃபினட்டா இது ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். பட் பார்க்கலாம் ஃபியூச்சர்ல எப்படி ICC வந்து கரெக்டா இந்த மாதிரி ரூல்ஸ் கரெக்டா மேட்ச் பண்ணி எடுத்துட்டு வராங்களான்னு சொல்லிட்டு. ஸோ ஓவரால் இந்த மேட்ச்க்குள்ள நம்ம கண்டிப்பா போயே ஆகணுங்க. ஏன்னா இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணி
போலிங் எடுத்தாரு ஜாஸ் பட்லர், விச் வாஸ் அ குட் டிசிஷன். ஏன்னா பூனே வந்து பாத்தீங்கன்னா சின்ன கிரவுண்டு, பெட்டர் சேஸ் பண்றதுதான் நல்ல ஆப்ஷன், நல்ல பேட்டிங் விக்கெட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் செம்ம ஸ்டார்ட்டுங்க, என்ன ஸ்டார்ட்டுங்க. அதாவது சகிப் முகமது இந்த மேட்ச்ல எடுத்து வந்தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலாந்து மேட் 2 changes. ஒன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஜேமி ஸ்மித் இன்ஜுரி ஆயிட்டாரு, அதுக்கு பதில் ஜேக்கப் பெத்தல் உள்ள வந்தாரு. அண்ட் சகிப் முகமது உள்ள எடுத்துட்டு வந்தாங்க மார்க்வுட் பதிலா. சகிப் முகமது உள்ள எடுத்துட்டு வரும்போதே தெரியும், என்னோட வீடியோஸ் ரெகுலரா பாக்குறவங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க, அந்த இங்கிலாந்து டூர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் 520 மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மேட்சும் ஆடி இருப்பாரு. அவரு நியூ பால்ல ஃபென்டாஸ்டிக்கா போட்டுருப்பாரு, மினிமம் 2 விக்கெட் 3 விக்கெட் கண்டினியூஸா எடுத்துட்டு வந்துட்டே இருந்திருப்பாரு. சூப்பர் சீரிஸ் அவருக்கு. சோ கண்டிப்பா அவரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், நியூ பால்ல இஸ் கோயிங் டு பி த்ரெட்னு சொல்லிட்டு. புரியுதா உங்களுக்கு? பட் ஜென்ரலா அந்த காட் பிஹைண்ட் போல்டு அந்த மாதிரிலாம் ஆக்குவாரு. ஆனா இவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல எல்லாமே வந்து கேட்ச், பட் ஸ்டில் ஹி போல்ட் வெல். கனவுல கூட அவர் நினைச்சு பார்த்துருக்க மாட்டார் ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து நான் 3 விக்கெட் எடுப்பேன், அதுவும் மேடின் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ செமையா போட்டாரு. கண்டிப்பா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் கிரெடிட் நம்ம வந்து சகிப் முகமது கொடுக்கணும். அண்ட் இந்தியாவோட ஷார்ட் செலக்ஷன் நிஜமாவே ரொம்ப வருத்தமா இருந்திருக்கு. அதாவது போன மேட்ச்லயும் இதான் பண்ணாங்க, இந்த மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஆடணுங்க. நீங்க வந்து சுத்தலாம், பிரச்சனை இல்ல. சகிப் முகமது வந்து முதல் முறையா அந்த சீரீஸ்ல போடுறாரு, அந்த போலர் எப்படி போடுறாருன்னு முதல்ல பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நான் வந்து சஞ்சு சாம்சனை சொல்லுவேன், ஒரே மாதிரி அவுட் ஆடுறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் ஹிம். 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, அந்த ஷாட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரையோட ஆட பார்க்கணும். 1, ஏன்னா எல்லா பாலுமே அங்கேயே ஒரு போலர்னால போடவும் முடியாது. ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம், எல்லா டைமும் போலர் வந்து ஒரு கிரிப்லயே போட்டுன்னு இருக்க மாட்டான். இவன் 2 பால் சிங்கிள் தட்டு, அப்புறம் லைனை மாத்துவான், அப்புறம் வேற இடத்துல அடி. இல்ல நீ வந்து ஏர்ல தான் அடிக்க போறேன்னா அட்லீஸ்ட் அந்த ஷாட்ல வந்து பவராது ஜென்ரேட் பண்ண பாரு. தூக்கி ரோப்புக்கு மேல அடிக்கிற பாரு. அதை விட்டு ஹாஃப் பேக்டா ஒரு புல் ஷாட் ஆடி எப்ப பார்த்தாலும் அவுட் ஆறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் ஹிம். 4 தொடர்ந்து ஃபெயிலியருங்க. இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கால ஒரு 2 100 அடிச்சாலுமே இன்னொரு 2 மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு டக் அவுட் தான் இருக்காரு. சோ சஞ்சு சாம்சனோட கிராஃப் எடுத்து பாத்தீங்கன்னா அடிச்சா 100 இல்லைன்னா சிங்கிள் டிஜிட் ஸ்கோர். அது வந்து டீம் ஹெல்ப் பண்ண போறது இல்ல. சோ நிஜமாவே அவரோட ஸ்பாட் வந்து இந்த T20ல ஒரு மாதிரி அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு. அவர் விளையாடுறதே ஒரே ஒரு ஃபார்மட் தான், அதையும் கோட்டை விட்டாருன்னா திருப்பி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐ திங்க் மும்பைல அவருக்கு ஒரு ஃபைனல் சான்ஸ் கிடைக்கும், பார்க்கலாம். ஏதாவது ஒரு 40-15 அடிச்சாருன்னா தப்பிச்சிருவாரு, இல்லனா ஐ டோன்ட் திங்க் சோ. ஹி வில் கெட் another சான்ஸ், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் திலக் வர்மாவும் பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அந்த ரஷ்யன் பிளட், அந்த ஒரு யங் பிளட், புரியுதா உங்களுக்கு? அப்படியே ஃபர்ஸ்ட் பால் அடிக்கணும்டா அப்படின்ற மாதிரி போனாரு. அவரும் பவுன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு, புரியுதா உங்களுக்கு? அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்னால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நீங்க ஏறி போய் இப்படி அடிக்கும் போது டாப் ஏஜ் வாங்கும். அதனால பாத்தீங்கன்னா முக்காவாசி இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே ஃபைன் லெக்ல 3rd மேன்ல தான் அவுட் ஆனாங்க. அதனால நிறைய பேர் வந்து போல்டு கூட இருக்க மாட்டாங்க, ஏன்னா பால் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்ததுனால ஸ்டெம்புக்கு மேல எடுத்துருப்போம். அதனால கொஞ்சம் அசஸ் பண்ணி ஆடி இருக்கணும் தான் நானும் சொல்லுவேன். சூரியகுமார் யாதவுக்கு என்ன மாதிரி ஃபீல் செட் பண்ணாரு பாத்தீங்களா ஜாஸ் பட்லர்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஷார்ட் மிட் விக்கெட் வச்சிருந்தாரு, ஒரு மாதிரி ஷார்ட் லெக் மாதிரி ஒன்று வச்சிருந்தாரு. சோ போலரும் வந்து பாத்தீங்கன்னா சகிப் முகமது நல்லா உள்ள பேட்ஸ்லயே போட்டுட்டு இருந்தாரு, கரெக்டா அவுட் ஆனாரு. சோ அந்த விஷயத்துல நான் ஜாஸ் பட்லரோட கேப்டன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிக்க கொடுப்பேன். சொல்லி எடுத்த விக்கெட் அதெல்லாம். சோ 12 for 3 இந்தியா வேர் ரியலி அண்டர் ட்ரபிள். சோ எப்படி இங்கிலாந்துக்கு 2 சேஞ்ச் மாதிரியோ இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா 3 சேஞ்ச் பண்ணாங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும், என்னோட ப்ரிவியூலே சொல்லியிருந்தேன், ரிங்கு சிங் உள்ள வந்துருவாரு, ஓகே, ஆப்வியஸ்லி ஜூரலுக்கு பதில். அதுக்கப்புறம் அர்ஷதீப் சிங் உள்ள வருவாரு, ஷமி இருப்பாருன்னு பார்த்தா இந்தியா பண்ண அதே மிஸ்டேக், ஒரே ஒரு ஃபாஸ்ட் பாலரோட போனது. நல்ல காலம் கன்கஷன்ல ஹர்ஷித் ராணா வந்தாரு, இல்லைன்னா கதை டப்பா கீஞ்சி இருக்குன்றதான் உண்மையான ஒரு விஷயம். பட் அந்த வகையில பாத்தீங்கன்னா லைக் ரிங்கு சிங் வந்தாரு உள்ள டீமுக்குள்ள, அண்ட் சிவம் துபேவும் வந்து பாத்தீங்கன்னா டீமுக்குள்ள வந்தாரு. ஓகே, சோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் டெப்த் அதிகமாயிடுச்சு. அது இந்த மேட்ச்ல இன்ஃபேக்ட் ஹெல்ப் பண்ணிச்சுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். சோ ரிங்கு சிங் கரெக்டா வந்தாரு. சோ ரிங்கு சிங் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த பக்கம் அபிஷேக் சர்மா 2 பேருமே ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணாங்க. அபிஷேக் சர்மா ஒன்ஸ் விக்கெட் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாடுறத பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் அவரோட ஷார்ட் செலக்ஷனும் ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு ஸ்பின்னரை நீங்க ஸ்வீப் ஆட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன கிரவுண்ட்ல எய்தர் ஃபுல் டாங்க் இல்லைன்னா தரையோட ஆடு. ஹாஃப் பேக்டா சும்மா அப்படி ஆடுறது வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டா போய் கையில தான் போய் விழும். பெரிய கிரவுண்டா இருந்தா கேப்ல போய் விழும், இல்ல 1 பவுன்ஸ்ல போய் ஃபீல்டர் கிட்ட போவுங்க. சின்ன கிரவுண்ட்ல எய்தர் நீ வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா போயிடணும், இல்லைன்னா நீ தரையோட ஆடணும். இந்த ஒரு விஷயத்தை தான் இந்தியா வந்து சரியா பண்ணல டாப் ஆர்டர். சோ ரிங்கு சிங்கும் நல்லா ஒரு நாக் விளையாடினாரு. ஆக்சுவலா ஒரு 30 ரன்ஸ் அந்த டைம்ல வந்து அக்ரெசிவா நல்லா அடிச்சு கொடுத்தாரு. அவரும் ஸ்டே பண்ணிருக்கணும். அவரும் பாத்தீங்கன்னா ஏரி வந்து டாப் ஏஜ் 3rd மேன்ல கேட்ச். சோ இந்தியா வேர் அண்டர் சிவியர் ட்ரபிள். 79க்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 விக்கெட் போயிடுச்சு. சோ ரொம்ப ட்ரபிள்ல இருந்தாங்க. அப்பதான் ஒரு குரூஷலான ஒரு 87 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் ஹர்திக் பாண்டியா அண்ட் சிவம் துபே. ஹர்திக் ஆஸ் யூசுவல் இனிஷியலா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. லாஸ்ட் மேட்சும் கிட்டத்தட்ட அப்படிதான் டைம் எடுத்துட்டு, பட் அவரால் கேமை ஃபினிஷ் பண்ண முடியல. பட் இந்த கேம்ல சூப்பரா விளையாடுனாரு தான் சொல்ல முடியும். பட் அவருக்கு பக்காவா சப்போர்ட் பண்ணது சிவம் துபேங்க. இன்னைக்கே சிவம் துபேக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்கன்னா, இவன் தான் 2 பேரும் 53 அடிச்சாலும் ஹர்திக் பாண்டியா நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல இருந்தாலுமே சிவம் துபேக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்த ரீசன் என்னன்னா, அவர் உள்ள வந்து அந்த அட்டாக் எடுத்தாரு பாத்தீங்களா. அவர் உள்ள எடுத்திருந்ததே எதுக்கு நான் கூட சொல்லியிருப்பேன், சிவம் துபேவை உள்ள கொண்டு வரணும் ப்ரிவியூல சொல்லியிருப்பேன். ஏன்னா அதில் ரஷீதை கவுண்டர் அட்டாக் பண்றது கரெக்டா வந்தாரு. அதில் ரஷீதை தூக்கி ஒரு 6 அடிச்சாரு. அதில் ரஷீதோட லென்த்தை மாற்ற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு.
புரியுதா உங்களுக்கு? அதனால டோட்டலா வந்து போலர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் அவர் வேற பிளான்ல இருந்தாரு. ஷிவம் துபே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதில் ரஷீதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி மாத்தி மாத்தி அப்படி கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பிளேயர்ஸுமே. ஒன்ஸ் ஒரு 20 balls 22 balls ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அவரோட கெத்த காமிச்சாரு. ஸோ அவரோட அந்த ஸ்வாக் ஷாட்ஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செமையா இருந்தது. நிறைய சிக்ஸ் எல்லாம் அடிச்சாரு ஹர்திக் பாண்டியா. ஆனா எனக்கு பிடிச்ச 2 ஷாட் என்ன தெரியுமா? அதாவது ஒரு ஷாட் நோ பால், ஹிப் ஹைட் நோ பால், அப்படி தட்டி விடுவாரு பாயிண்ட் தேர்ட் மேன்ல, அந்த பவுண்டரி எனக்கு பிடிச்சிருந்தது. இன்னொன்னு ஸ்ட்ரெயிட்ல ஒரு 6 அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா ஜாஸ் பட்லர் எப்படின்னா ஸ்ட்ரெயிட்ல ஒரு ஃபீல்டரும் ஒரு மாதிரி வைடா ஒரு மாதிரி லாங் ஆஃபும் ஒரு ஃபீல்ட் செட் பண்ணிருப்பாரு. அந்த கேப்ல ஒரு பவுண்டரி ஒன்று அடிப்பாரு. அந்த 2 ஷாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் ஆக்சுவலா, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஷிவம் துபே நல்லா விளையாடிட்டு இருந்தார். ஹர்திக் பாண்டியா அவுட் ஆனாலுமே ஷிவம் துபே வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஒரு 3 பவுண்டரி அடிப்பாரு, 50 போடுவாரு. ஸோ அந்த மொமெண்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் லாஸ்ட் ஓவர்ல செம கம்பேக் ஃப்ரம் மீ இங்கிலாந்து. அது கண்டிப்பா நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஓவர்டன் வந்து சூப்பரா போட்டு ஐ திங்க் ஜஸ்ட் 3 ரன் என்னதான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு நல்ல கம்பேக். ஏன்னா அந்த ஓவர்ல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 10 runs போயிருந்தா கூட இந்தியா 190 195 கூட டச் பண்ணிருக்கலாம் இந்த வே ஷிவம் துபே விளையாடும் போது. ஸோ அந்த ஓவர்ல ஓவர்டன் சூப்பரா போட்டாரு. ஸோ கண்டிப்பா ஒரு கிரெடிட் கொடுத்தாகணும். ஸோ இந்த மேட்ச்ல இங்கிலாந்து போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சகீப் முகமது சூப்பர் ஸ்பெல், அந்த 3 விக்கெட் எடுத்தாரு. ஓவர்டன் வந்து பாத்தீங்கன்னா கேம் டு கேம் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகுறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சம்டைம்ஸ் சில பிளேயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் பண்ண டைம் வேணும்ல, அந்த மாதிரி ஓவர்டனுக்கு அந்த டைம் தேவைப்படுதோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவர் ஒரு கேம்லயும் சரி இம்ப்ரூவ் ஆகிட்டே வராரு. போலிங்ல கிளியர் கட்டா தெரியுது, பேட்டிங்லயும் சில ரிசம்பிளன்ஸ் தெரியுது அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுறாருன்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி 182 டார்கெட், நான் என்ன நினைச்சேன்னா இட்ஸ் குட் பேட்டிங் விக்கெட், டெஃபினட்டா இந்த டார்கெட்டை இங்கிலாந்து வின் பண்ணிடுவாங்கன்றதான் நான் ஆக்சுவலா ஹானஸ்டா நினைச்சேன். நான் எந்த ஒரு என்ன சொல்றது மாத்தி பேசல. நான் ஹானஸ்டா என்ன நினைச்சேன்னா இங்கிலாந்து இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக், அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டார்ட்டும் இருந்துச்சு. நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க, சரியான பவர் பிளே. இங்கிலாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போலிங் போடும் போது செம பவர் பிளே, பேட்டிங் ஆடும் போது செம பவர் பிளே. பவர் பிளே மட்டும் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்ல. ஆனா இந்தியா வின் பண்ணது பாத்தீங்கன்னா பவர் பிளேக்கு அப்புறமா இருக்கிற அந்த ஒரு 14 ஓவர் இருக்கு பாத்தீங்களா, போலிங்லயா இருக்கட்டும் பேட்டிங்லயா இருக்கட்டும், அங்கதான் இந்தியா வின் பண்ணிட்டாங்க. ஸோ 62 ஃபார் நோ லாஸ். ஃபில் சால்ட் என்னதான் பழைய ஃபில் சால்ட் மாதிரி விளாட்லன்னா கூட பட் ஹி வாஸ் லுக்கிங் டேஞ்சரஸ். அப்பப்போ சில பவுண்டரி அடிச்சிருந்தாரு. பட் டக்கெட் வேற லெவல். எப்போ அவர் அந்த 50 அடிச்சாரோ அப்பவே எனக்கு தெரியும் டெஃபினட்டா அந்த கான்ஃபிடன்ஸ் அவருக்கு ரைஸ் ஆயிருக்கும். சூப்பரா விளையாடிட்டு இருந்தாருங்க. ஸோ டக்கெட் விக்கெட் எடுத்ததுதான் ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சது. யாராவது எதிர்பார்த்தோமா இந்த மேட்ச்ல பிஷ்னாய் வந்து 3 விக்கெட் எடுப்பாருனால? ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோட ப்ரிவியூ பார்த்தவங்களுக்கு நான் சொல்றேன். நான் சொல்லியிருந்தேன் பிஷ்னாயை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வரணும், பிஷ்னாய்க்கு ஒரு ரெஸ்ட் கொடுங்க. அவர் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. போன மேட்ச் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாரு. அதுவும் நான் போலரை கூட சொல்றதை விட சூரியகுமார் யாதவ் 17th ஓவர்ல போய் ரவி பிஷ்னாவை எடுத்துட்டு வரணும்ன்றத நான் கேப்டனை தான் பிளேம் பண்ணேன் அந்த டைம்ல. புரியுதா உங்களுக்கு? சோ யாருமே பிஷ்னாயை பத்தி குறையே சொல்லல. நிறைய பேர் பிஷ்னாயை பத்தி அநியாயமா சொன்னாங்க, அவர் வேலைக்கு ஆக மாட்டாரு, அவன் ஒரு பொட்டலம் பிளேயர், அவனா வந்து ஒன் டைமென்ஷனல் பிளேயர் அப்படின்லாம். அப்படி கிடையாதுங்க. எடுத்து ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை பிஷ்னாய் ஆக்சுவலா நல்லா யூஸ் பண்ணிருக்காரு. ஓகே, வருண் சக்கரவர்த்தி இஸ் a different type of bowler, ரவி பிஷ்னாய் இஸ் a different type of bowler. 2 பேரையுமே ஒரே மாதிரி கம்பேர் பண்ணக்கூடாது. கிரிக்கெட் நல்லா தெரிஞ்சவன் 2 பேருமே ஒன்னா கம்பேர் பண்ண மாட்டான். புரியுதா உங்களுக்கு? ஏதோ அடிச்சு விடணுன்றதுக்காக தான் 2 பேரை ஒன்னா கம்பேர் பண்ணுவான், டு பி வெரி ஆனஸ்ட். சோ அந்த வகையில ரவி பிஷ்னாய் ஹஸ் டன் சீரியஸ்லி வெல். இந்த மேட்ச்ல அவர் தான் ஒரு கேம் சேஞ்சரா வந்து அமைஞ்சாரு ஆக்சுவலா. ஹர்ஷித் ராணா இஸ் a கேம் சேஞ்சர், அது வேற விஷயம். இனிஷியலான கேம் சேஞ்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரவி பிஷ்னாய் தான். ஏன்னா நல்லா பாருங்க, டக்கெட் விக்கெட் எடுத்தாங்களா, அதுக்கப்புறம் அக்சர் வந்து சால்ட் விக்கெட் எடுத்தாரா, அதுக்கப்புறம் ஹியூஜ் விக்கெட் ஆஃப் ஜாஸ் பட்லர் விக்கெட் எடுத்தாரு. புரியுதா உங்களுக்கு? பிஷ்னாய் ஏன்னா ஜாஸ் பட்லர் அந்த விக்கெட்ல நின்றுந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சொருகிருப்பாரு. ஏன்னா ஜென்ரலா ஜாஸ் பட்லர் அந்த பவுன்ஸ் எதிர்பார்ப்பாரு. அவர் ஸ்டாண்ட்ஸ் ஆடும்போது ஸ்பின்னர்ஸ் ஆடும்போது ஒரு மாதிரி குனிவாரு பாத்தீங்களா, எதுக்கு தெரியுமா? ஷார்ட் பிச் வந்தா டக்குன்னு லென்த்தை பிடிக்கிறதுக்கு தான். சோ அதனால இந்த மாதிரி எல்லாம் லென்த்தை ஈஸியா அவர் பிடிச்சிருப்பாரு ஸ்பின்னர்ஸ் போடும்போது. ஏன்னா நல்ல பவுன்ஸ் இருக்குல்ல. சோ கொஞ்சம் ஓவர் பிச் போல கூட அவரால் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஷார்ட் ஆம் புல் ஷாட் ஆட முடியுமா, ஒரு பவர் ஜாஸ்தி. இந்த சின்ன கிரவுண்ட்ல 6 போய் விழுந்துருக்கும். ஸோ அவரோட விக்கெட் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து அமைஞ்சது. 67 for 3. அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் ஒரு ஃபென்டாஸ்டிக் 50 போட்டாருங்க, ஜஸ்ட் 24 balls. அதாவது ஹாரி ப்ரூக்கோட பேட்டிங்கை பத்தி நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன். அவர் பேசின விதம் தான் தப்பு, காரணம் சொல்றாரு அவுட் ஆயிட்டுன்றதை தான் நம்ம கலாய்ச்சோம் தவிர அந்த வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன் ஹாரி ப்ரூக் இஸ் a கிளாஸ் பிளேயர். ஃபேப் 4க்கு வர தகுதி அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிருக்காரு. ஸ்பின் ஆப்வியஸ்லி ஸ்ட்ரகிள் ஆறாரு, பட் போக போக டெஃபினட்டா ஹி கேன் லேர்ன், அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணலாம். அதை அவர் பண்ணணும் தான் வீடியோல சொல்லியிருப்பேன். இந்த மேட்ச்ல அதான் பண்ணாரு. எல்லா ஸ்பின்னர்ஸுமே இன்ஃபேக்ட் சூப்பரா விளாண்டாரு. அவரோட நாக் வந்து பாத்தீங்கன்னா சரியான நாக். ஸ்டே பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா இங்கிலாந்து வின் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ அது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்பதான் ஹர்ஷித் ராணா உள்ள என்டர் ஆறாரு கன்கஷனா. அவர் வந்து லிவிங்ஸ்டன் விக்கெட் எடுக்கிறாரு, பெத்தல் விக்கெட் எடுக்கிறாரு. சோ கேமே மாறுது. ஒரு பக்கம் ப்ரூக் அடிச்சாலும் விக்கெட்ஸ் விழுந்துகிட்டே இருக்கு. சோ இங்கிலாந்து வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களும் சில மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. நான் சொல்றேன் கேளுங்க, இந்தியா பண்ண மிஸ்டேக் மாதிரி. வருண் சக்கரவர்த்தியோட லாஸ்ட் ஓவர், அந்த ஓவர்ல ஒரு பவுண்டரிலாம் அடிச்சிட்டாரு ப்ரூக். இன்னும் 3 பால் தான் இருக்கு. தேவையில்லாத ஒரு லேப் ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டாரு. சரி ஓகே, அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பிரைடன் கார்ஸ் வராரு. 2 பால் தான் இருக்கு வருண் சக்கரவர்த்தி.
ஆடிட்டு போங்களேன், சிங்கிள் ஆடிட்டு போங்களேன். ரிக்வயர்ட் ரேட் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லையே, 8 9 தானே இருக்கு. அவரு சுத்தி அடிக்கிறான்னு சொல்லி அவரும் அவுட் ஆயிட்டு போயிட்டார். ஸோ விக்கெட்ஸ் போக போக என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் அதிக ஆரம்பிச்சிச்சு. சூரியகுமார் யாதவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இந்த மேட்சை முடிச்சிடலாம்டா, இந்த மேட்சை வின் பண்ணலாம்டான்னு சொல்லிட்டு. ஸோ திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ரவி பிஷ்னாய் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் விக்கெட் எடுத்தாரு. மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ஆல் வர போலர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா முட்டு கட்டுறாங்க. ஆக்சுவலா இங்கிலாந்துக்கு வர போலர் எல்லாருமே வந்து விக்கெட் எடுக்கிறாங்க. ஹர்ஷித் ராணாவும் செமையா வந்து இன்னொரு விக்கெட் வந்து எடுப்பாரு ஓவர் 10. ஏன்னா அந்த டைம்ல 12 பால்ஸ் லைக் 11 பால்ஸ் 21 மாதிரி இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? ஹர்ஷதீப் ஹேட் அ வெரி ஆஃப் டே தான் சொல்லுவாங்க. லாஸ்ட் விக்கெட் வேணா ஒன்று எடுத்திருப்பாரு. ஆனா அவரோட போலிங் இந்த மேட்ச்ல அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல, ரொம்ப ரொம்ப சுமாரா போட்டாரு. இன்ஃபேக்ட் புவரா போட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஹர்ஷித் ராணா ஸ்பெல்னாலதான் நம்ம தப்பிச்சோம் ஃபாஸ்ட் போலிங்ல. இல்லைன்னா கதை கந்தல இருக்கும். ஹர்திக் பாண்டியாலாம் ஒரு ஓவர். இதுதான் நம்ம சொல்ல வரோம். இந்த மாதிரி T20ல நீங்க 2 பியூர் ஃபாஸ்ட் பவுலர் வச்சு போயே ஆகணும் ஃபிளாட் ட்ராக்ல. இல்லைன்னா இது பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆயிடும். இன்னைக்கு ஹர்ஷித் ராணா இல்லைன்னா நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஹர்திக் பாண்டியா வந்து 2 ஓவர் எக்ஸ்ட்ரா போட்டு வின் பண்ணி கொடுத்துருப்பாரு நினைக்கிறீங்க? கிடையாது. அதுதாங்க ஸ்கில் டிஃபரன்ஸ். புரியுதா உங்களுக்கு? சோ 11 பால்ஸ் 21 இருக்கும்போது ஹர்ஷித் ராணா ஜேமி ஓவர்டன் விக்கெட் எடுத்தாரு பாத்தீங்களா, அப்பவே எனக்கு தெரியும் ஓகே கதை கந்தல் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் ஓவர்ல 3 பால்ஸ் 16 ரன்ஸ் இருக்கும்போது ஹர்ஷதீப் சிங் அந்த லாஸ்ட் விக்கெட் எடுத்துறாரு. ஸோ இந்தியாவும் 15 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. சீரீஸையும் தட்டி தூக்கிட்டாங்க. இந்தியா வில் பி வெரி ஹாப்பி. நம்ம இந்த கன்கஷன் மேட்டர்லாம் பத்தி கிளியரா பேசிட்டோம், அது ஒரு பக்கம் ஓரமா வச்சிரும். பட் எண்ட் ஆஃப் த டே மேட்ச்ல ஒரு ரிசல்ட் வரணும், அது வந்து இந்தியா வின் பண்ணிட்டாங்க. ஹர்ஷித் ராணா வந்து அந்த எஃபெக்டை கிரியேட் பண்ணாரு, அதுல இல்லன்னு இல்ல. மத்தபடி மத்த போலர்ஸும் சரி, சூரியகுமார் யாதவோட கேப்டன்ஷிப்பும் சரி ரொம்ப விஜிலண்டா இருந்துச்சு. அட் சேம் டைம் ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, ரிங்கு சிங் இவங்களோட பேட்டிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம வந்து நிறைய அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அண்ட் இங்கிலாந்து பாயிண்ட் ஆஃப் வியூல டெஃபினட்டா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கோட்டை விட்டாங்க. அவங்களே தான் அவங்களை பிளேம் பண்ணிக்கணும். ஏன்னா ஹாரி ப்ரூக் விளையாடுறவருக்கும் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஹாரி ப்ரூக் அந்த ஷாட் ஆடுறாருன்னா அவர் ஒரு ஃப்ளோல இருக்காருன்னு புரியுது. பட் பிரையன் அண்ட் கார்ஸ்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கலாம். ஏன்னா அவர்கிட்ட அந்த பவர் இருக்கு. இங்கிலாண்டோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா 11 இருக்கும் பேட்டிங் இருக்குன்னும் போது நீங்க ஒரு சேஸ் பண்றீங்கன்னா கேம் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போங்க. இந்த 11 பால்ஸ் 21 இருக்கும் போது இமேஜின் பண்ணி பாருங்க கைஸ், அவங்க கிட்ட ஒரு 4 விக்கெட் இருக்குன்னா கண்டிப்பா அடிக்கலாம்ல. இப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு பக்கம் 9வது விக்கெட் இவர ஓவர் 10 அவுட் ஆனோடனே ஒரு விக்கெட் தான் பேலன்ஸ் போது கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஸோ கடைசி வரைக்கும் பேட்டிங் இருக்கும் போது டெஃபினட்டா இங்கிலாந்து இந்த மேட்சை கொஞ்சம் கடைசி வரைக்கும் புஷ் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கலாம். எப்படி திலக் வர்மா வந்து சென்னை T20 மேட்ச்ல எடுத்துட்டு போனாரு கடைசி இருக்கும், அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருக்கலாமே ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. அது அவங்க பண்ணல. தே வில் பி சோ டிசப்பாயிண்டட். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்கஷன் விஷயத்துல நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் ஃபேரா இருக்கும். அதுல நம்ம எதுவுமே சொல்ல போறது இல்லை. நான் எப்படி பண்ணிட்டீங்கன்னு அவங்க கேட்பாங்க, அது நம்ம ஒத்துக்கலாம், அது எல்லாமே ஓகே. பட் மேட்ச் தோத்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மட்டுமே காரணம் கிடையாது. கண்டிப்பா இந்தியாவோட சூப்பர் பெர்ஃபார்மன்ஸும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இங்கிலாந்தோட எப்படி இந்தியா வந்து ஷார்ட் செலெக்ஷன் தப்பா பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கிலாந்தோட சில ஷார்ட் செலெக்ஷன்ஸும் வந்து போரா இருந்தது. அவங்க மேலேயும் அவங்க வந்து பிளேம் போட்டுக்கணும் இந்த லாஸ்க்கு. ஸோ அதுவும் இருக்கு. அதையும் நான் அந்த வீடியோ சொல்லி முடிக்கிறேன். ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.